வணக்கம். தியானம் நம்ம நவீன மனசுக்கு ஒரு வழிகாட்டி. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். எப்பவாவது உங்க மூளைக்குள்ள ஒரே நேரத்துல 100 கம்ப்யூட்டர் டேப் திறந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா? முடிக்க வேண்டிய வேலைகள், அனுப்ப வேண்டிய மெசேஜ்கள், நேத்து நடந்த கவலைகள், நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிற திட்டங்கள், இப்படி மனசு ஒரே இரைச்சலா இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மன இரைச்சலுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அந்த மன எரிச்சலுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. ஆமா, சயின்ஸ். இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அதை எப்படி அமைதிப்படுத்தலான்னு ஒரு பிராக்டிக்கலான வழியும் கத்துக்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். நவீன மனதின் சங்கடம். நாம அமைதியா இருக்கலாம் நினைச்சா கூட நம் மனசு மட்டும் ஏன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணத்தை இப்ப ஆராயலாம். இந்த மன ஓட்டத்துக்கு முக்கிய காரணம் நம்ம மூளையில இருக்கிற இயல்பு நிலை நெட்வொர்க், அதாவது டிஎம்என். சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம மூளையோட ஆட்டோ பைலட் மோடு. நீங்க எந்த வேலையிலையும் கவனம் செலுத்தாதப்போ, சும்மா இருக்கும்போது இந்த நெட்வொர்க் தானா ஆன் ஆயிடும். உடனே மனசு கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ யோசிக்க ஆரம்பிச்சிடும். இது ஓவரா வேலை செய்யும்போது தான் மனசுக்கு ஓய்வே கிடைக்காது. சரி, டிஎம்என் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம். தியானம்னா என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. நிறைய தப்பான கருத்துங்களும் இருக்கு. அதனால தியானம்னா உண்மையில என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். தியானம்ங்கிறது எந்த மதத்தையும் சேர்ந்தது இல்ல. அது நம்ம மனசுக்கான ஒரு ஒர்க் அவுட். எப்படி நம்ம உடம்ப ஃபிட்டா வச்சுக்க ஜிம்முக்கு போறோமோ, அதே மாதிரி மனச ஃபிட்டாவும் ஒருமுகப்படுத்தியும் வச்சுக்க செய்யற ஒரு பயிற்சி தான் தியானம். இதனால அந்த டிஎம்ஓனோட ஓவரா வேலை செய்யற பழக்கமும் குறையும். தியானத்தை பத்தி இருக்கிற ஒரு பெரிய தப்பான கருத்து என்னன்னா, மனசுல இருந்து எல்லா எண்ணங்களையும் காலி பண்ணிடணுங்கிறது தான். நிஜத்துல அது சாத்தியமே இல்ல. அது தியானத்தோட நோக்கமும் இல்ல. தியானம்ங்கிறது எண்ணங்களை நிறுத்த முயற்சி பண்றது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம மனசுல வர்ற எண்ணங்களை வானத்துல போற மேகங்கள் மாதிரி எந்தவித ஈடுபாடும் இல்லாம சும்மா வேடிக்கை பார்க்க கத்துக்கிறது தான். தியானம்னா ஒரே ஒரு மெத்தட் கிடையாது, அதுல பல வகைகள் இருக்கு. அதனால உங்களுக்கு எது செட் ஆகும்னு கண்டுபிடிக்க வாங்க ஒரு சிம்பிளான மேப்பை பார்க்கலாம். பொதுவா தியானத்தை 3 முக்கிய வகைகளா பிரிக்கலாம். ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம், திரண்ட கண்காணிப்பு, அப்புறம் உணர்வு சார்ந்த தியானம். இதுல ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பாப்புலரும் கூட. அதனால அதை பத்தி இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம். பேர்ல இருக்கிற மாதிரியே இது ரொம்ப சிம்பிள். உங்க கவனத்தை ஒரே ஒரு விஷயத்துல, அது உங்க மூச்சு காத்தா இருக்கலாம், இல்ல ஒரு மந்திரமா இருக்கலாம், அது மேல குவிக்க பழகிறது தான். உதாரணத்துக்கு மந்திர தியானத்தை எடுத்துக்கிட்டா, ஓம் மாதிரி ஒரு வார்த்தையையோ இல்ல சத்தத்தையோ திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லிட்டே இருப்பீங்க. உங்க கவனம் சிதறாம அதிலேயே இருக்கும். இல்லன்னா காட்சிப்படுத்தல் தியானம். இதுல ஒரு அமைதியான கடற்கரைய மனசுக்குள்ள கொண்டு வந்து அந்த அலை சத்தம், காத்தோட இதம்னு எல்லாத்தையும் உணர்ந்து பாப்பீங்க. சரி, 2வது வகை திறந்த கண்காணிப்பு. இது போன வகைக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க நீங்க எதையும் ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலா உங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள், உணர்வுகள் வருதோ அதையெல்லாம் ஒரு சாட்சியா நின்னு கவனிப்பீங்க. ஒரு ஆத்துல இலங்க மிதந்து போறத கரையிலிருந்து பாக்குற மாதிரி, எது சரி எது தப்புன்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம சும்மா கவனிப்பீங்க. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது நீங்க செய்யற வேலையில முழுசா இருக்கிறது. டீ குடிக்கும்போது அதோட சூடு, சுவை, மணம்னு எல்லாத்தையும் முழுசா உணர்றது. இன்னொரு நல்ல பயிற்சி பாடி ஸ்கேன். இதுல உங்க கவனத்தை மெதுவா உங்க கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் கொண்டு போய் ஒவ்வொரு பாகத்திலும் என்ன உணர்றீங்கன்னு கவனிப்பீங்க. சரி, இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கும். தியானத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல். தியானம் பண்றது வெறும் மன அமைதிக்கு மட்டும் இல்ல, அது நிஜமாவே உங்க மூளையோட அமைப்பையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. வாங்க நம்ம தலைக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். 8 வாரங்கள். வெறும் 8 வாரங்கள். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஹார்வர்ட் ஆய்வோட முடிவு. வெறும் 8 வாரத்துல நம்ம மூளையில என்ன அதிசயம் நடக்குதுன்னு பார்க்கலாமா? அந்த ஹார்வர்ட் ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? தினமும் வெறும் 8 வாரம் தியானம் பண்றது நம்ம மூளையோட அமைப்பையே மாத்துதான். குறிப்பா கத்துகிறது, ஞாபக சக்தி, மத்தவங்க மேல இரக்கம் காட்டுறது, இதுக்கெல்லாம் காரணமான மூளை பகுதிகள் தடிமனாகி இன்னும் வலுவாகுது. சிம்பிளா சொல்லணும்னா உங்க மூளைக்கு ஒரு சூப்பர் சார்ஜ் கொடுத்த மாதிரி. இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம மூளையில பய மையம்னு ஒண்ணு இருக்கு. அதோட பேரு அமிக்டாலா. தியானம் பண்ணும்போது இந்த பய மையத்தோட அளவு குறையுது. இதனால என்னாகும்? நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட மாட்டீங்க, பதட்டப்பட மாட்டீங்க. அதே நேரம் நம்ம மூளையோட தர்க்க மையம், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வலுவாகுது. இதனால நம்மால தெளிவா யோசிச்சு நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். ஓகே, இவ்ளோ நன்மைகளை கேட்டதும் சரி, நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? கவலையே வேண்டாம். இப்போ நம்ம நேரடியா விஷயத்துக்கு வரோம்.
உங்க தியான பயணத்தை எப்படி ரொம்ப எளிமையா ஆரம்பிக்கலாங்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் இதோ. உங்க முதல் வாரத்துக்கான சிம்பிள் பிளான் இதுதான். ஸ்டெப் 1, ரொம்ப சின்னதா ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் போதும். ஸ்டெப் 2, ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுங்க. யாரும் தொந்தரவு பண்ணாத அமைதியான ஒரு இடம். ஸ்டெப் 3, ஒரு நங்கூரத்தை பிடிச்சுக்கோங்க. அதாவது உங்க கவனத்தை உங்க மூச்சு மேல வைங்க. ஸ்டெப் 4, உங்க மேல நீங்களே கருணையா இருங்க. உங்க மனசு கண்டிப்பா அலைப்பாயும், அது அதோட வேலை. அதுக்காக உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க. மெதுவா உங்க கவனத்தை மறுபடியும் மூச்சுக்கு கொண்டு வாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தியானத்தோட உண்மையான மேஜிக் நீங்க கண்ண மூடி உட்கார்ந்துருக்கும் போது நடக்காது. அது உங்க அன்றாட வாழ்க்கையில தான் தெரியும். நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி மத்தவங்க கிட்ட பழகுறீங்கன்னு சின்ன சின்னதா வர்ற மாற்றங்கள் தான் நீங்க சரியான பாதையில போறீங்கங்கிறதுக்கான அடையாளம். சரி, தியானம் வேலை செய்தான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு நீங்களே இந்த கேள்விகளை கேட்டு பாருங்க. இப்போலாம் என்னால என்னோட எண்ணங்களை கோவப்படாம கவனிக்க முடியுதா? சாப்பிடும்போது சாப்பாட்டோட சுவைய முழுசா உணர்றேனா? டிராஃபிக்ல நிக்கும்போது முன்ன மாதிரி டென்ஷன் ஆகிறது இல்லையா? என்னோட உறவுகள் முன்ன விட இப்போ சுலபமா இருக்கா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க முன்னேற்றத்துக்கான உண்மையான அறிகுறிகள். நம்ம உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அது மாதிரி நம்ம மனசையும் ஆரோக்கியமா, தெளிவா, அமைதியா வச்சுக்க ஒரு பயிற்சி வேணும் இல்லையா? அதுதான் தியானம். உங்க உடம்புக்கு நீங்க பயிற்சி கொடுக்கறீங்க, உங்க மனசுக்கு பயிற்சி கொடுக்க நீங்க தயாரா?